இன்றைக்கி நம்ம டெலிஷியஸான அரேபியன் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி இதுக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா லெக் பீஸான சிக்கனாக எடுத்திருக்கேன். நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, வினிகர் சேர்த்து சிக்கனை நல்லா ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணுங்கள். இப்போது சிக்கன் மசாலாவுக்கு தேவையான பொருள் கொஞ்சமாக தயிர், அது கூட ஒரு ஃபுல் லெமன், சில்லி பவுடர், கரம் மசாலா, சிக்கன் பவுடர், அப்புறம் கொஞ்சமாக பெப்பர், இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கலர் வேணும்னா காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்கோங்க. இப்போ 20 மினிட்ஸ் கழித்து அந்த சிக்கனை நல்லா நம்ம மசாலாவில் தடவி வச்சுருங்க. வினிகர் இருக்கனால சிக்கன் ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ சிக்கனை ஸ்டீம் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட இட்லி பாத்திரம் இருந்தால் அதை வச்சுக்கோங்க. நான் இப்படி ஒரு வானலில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஸ்டீம் பண்ண வைக்க போகிறேன். இப்படி 2 பிளேட்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். என்கிட்ட அது இல்லை, அதனால நான் 2 பிளேட்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இதை நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஒரு 25 மினிட்ஸ் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம். 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தோன்னா அந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் அப்படியே அந்த பிளேட்டில் இறங்கி இருக்கும். அந்த தண்ணியோட ஒரு தவா ரோஸ்ட்டில் நம்ம இப்போது ஒரு மீடியம் ஃப்ளேமில் 20 to 25 மினிட்ஸ் அகெயின் ஒரு ரோஸ்ட் பண்ண போகிறோம், ட்ரை ரோஸ்ட். இப்படி ஒரு 20 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஜூஸியாக கோல்டன் ப்ரௌன் கலரில் சிக்கன் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம சிக்கனுக்கு சிம்பிளாக ஒரு மயோனீஸும் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 முட்டை, ஒரு 5 பல் பூண்டு, கொஞ்சமாக பெப்பர், அப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. கிரைண்ட் பண்ணோடனே உங்களுக்கு தண்ணி மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். கூடவே ஒரு வினிகரும் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு மயோனீஸ் பதத்துக்கு வந்துடும். அவ்வளோதாங்க, சிம்பிளான ஒரு மயோனீஸ் ரெடி. இப்படி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியாக யம்மியாக இருக்கும். தேங்க்யூ.